வசனங்களை எடுத்துக்கலாம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்போம் ரோமர் 8:37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்குள்ளவர்களாய் இருக்கிறோமே. ஆமென். இன்னைய முதல் கொண்டு செவ்வாய்க்கிழமையில் முற்றும் ஜெயங்குள்ளவர்களாய் இருக்கிறோமே அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். ஆமென். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுடைய மீட்பின் மூலமாக, கிறிஸ்துக்குள்ளார இருக்கிற நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மீட்பின் மூலமாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், என்ன மாதிரி காரியத்தை செயல்படுத்த முடியும், என்ன மாதிரி காரியத்தை மாற்றி அமைக்க முடியும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இங்கே சொல்லுது, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாளே முற்றும் ஜெயங்களுகளாய். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் மீட்பின் மூலமாக இயேசு கிறிஸ்து, இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற, கிறிஸ்துவை நம்பிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க தெரியுமா? நீங்கள் முற்றும் ஜெயங்களுகளாக என்ன பண்ணுறீங்க? இருக்கிறீங்க. சொல்லுங்கள், நான் முற்றும் ஜெயங்களுகளாய் இருக்கிறேன். ஆமென். அப்போ மீட்பின் மூலமாக இயேசு கிறிஸ்து எனக்கு என்னத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாருன்னா, நான் முற்றும் மேற்கொள்ளும்படியாய், முற்றும் எல்லாவற்றையும் ஜெயங்கொள்ளும்படியாய். அப்போ முற்றும் ஜெயங்கொள்ளுகள் நான் இருக்கிறேன்னு பைபிள் சொல்லுது. நான் அப்படி இல்லைன்னா, அப்படிப்பட்ட எண்ணத்துக்குள்ளாரையும் அப்படிப்பட்ட சிந்தைக்குள்ளாரும் அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்குள்ளார வரும்போது நான் முற்றும் ஜெயங்களுகளாக நம்ப முடியும், இருக்க முடியும். அப்போ மாலை வேளை அதை குறித்த காரியத்தான் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, அப்பா நீங்கள் தோல்வியில் கிடக்கிறவங்க இல்லை, நீங்கள் கஷ்டத்தில் கிடக்கிறவங்க இல்லை, நீங்கள் கண்ணீரில் இருக்கிறவங்க இல்லை, நீங்கள் பிரச்சனை மத்தியில் இருக்கிறவங்க இல்லை, நீங்கள் எல்லாவற்றிலும் முற்றும் ஜெயங்களுகளாக என்ன பண்ணுறோம் இருக்கும். அதை தான் ஆங்கிலம் சொல்லும்போது மோர் தென் காங்கரர். அப்போ எல்லாவற்றிலும் வெற்றி பெறும்படியாய், எல்லாவற்றிலும் வெற்றி பெறும் சொல்லும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ஜெயிப்பீர்கள்னு சொல்லி தலைப்பில். ஆனால் இது எப்படின்னா, எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவன்னு சொல்லும்போது ஆணித்தரமாக அதில் ஒரு சிறந்த வெற்றியை அடைவன்னு சொல்லுதான் இங்கே முற்றும் ஜெயங்குளர் என்ன பண்ணுது. அப்போ எல்லாவற்றிலும் நான் ஜெயிக்க முடியும், மேலே முன்னேற முடியும்னு வேதம் சொல்லுகிறது. எப்படி முன்னேற போகிறோம், எப்படி நம்ம காரியத்தை மாற்றி அமைக்க போகிறோம், எப்படி அது கண்டிப்பாக நான் முற்றும் ஜெயம் கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னுங்கிற காரியத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அது பார்க்குறதுக்கு இதுக்கு முன்னாடி வேத வசனத்தை பார்த்தோம், நமக்கு நல்லா அது புரிய ஆரம்பிக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 30ஆம் வசனத்திலேருந்து வாசிப்போம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவின் மீட்பின் மூலமாக எப்படி நாம் ஜெயங்கொள்ள முடியும், எப்படி நாம் முற்றும் ஜெயங்கொள்ள இருக்க முடியும்னா, இங்கே சொல்கிறாரு, எவர்களை முன்குறித்தாரோ, ஒன்று முன்குறித்து இருக்கிறாரு, ரெண்டாவது அழைத்து இருக்கிறார், மூணாவது நீதிமான்களாய் ஆக்கியிருக்கிறார், நாலாவது மகிமைப்படுத்தியும். அப்போ நீங்களும் நானும் எல்லாவற்றிலும் ஜெயங்களுகளாக இருக்குன்னு சொல்லுது. எதில் ஜெயங்களுகளாக இருக்குன்னு பார்த்தோன்னா, அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது பாருங்க. இங்கே 35 வாசிங்கன்னா தெரியும். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும். அப்போ இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு திரும்ப பரலோகம் போன பிறகு அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகள் வருது. கிறிஸ்துவின் நிமித்த நிந்தைகள், அவமானங்கள், பிரச்சனைகள், கஷ்டம்லாம் வரும்போது அங்கே அற்புதமாக ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. எப்பா இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, இதெல்லாம் நீங்கள் இந்த துன்பத்தில் இருக்கீங்க, இந்த கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ஆனால் உங்களை ஒருத்தர் அன்பு கூறுகிறாரு. அந்த அன்பு கூறுற இயேசுவால், அந்த அன்பு கூறுகிற தேவனால கண்டிப்பாக நீங்கள் முற்றிலும் என்ன பண்ண முடியும்? ஜெயங்கொள்ள முடியும். எப்படி ஜெயங்கொள்ள முடியும் அப்படின்னா, உங்களை நான் தான் முன்குறிச்சேன், நான் தான் அழைச்சேன், நான் தான் உங்களை நீதிமானாக மாற்றினேன், நான் தான் உங்களை மையப்படுத்தும்படியாக இருக்கிறேன். அப்போ நீ என்ன பிரச்சனை சந்திக்கிறீங்களோ, என்ன சந்திக்கிறீங்களோ, ஏன்னா கிறிஸ்துவின் நிமித்தம் தான் பிரச்சனை என்ன பண்ணுது வருகிறது. அப்போ கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, இங்க தீர்வு கொடுக்குறாரு. எப்படி தீர்வுனா, அந்த நிந்தைய நிமித்தம், அவமான நிமித்தம் இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களை முற்றும் ஜெயங்கொள்ள ஒரு இடத்துக்கு என்ன பண்ற நம்மளை மாற்றுகிறார். ஆமென்.
ஹல்லேலூயா. இங்க சொல்லுது பாருங்க, உமது நிமித்தம் எந்நேரமும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன பண்ணுது வருது. அப்ப எந்நேரம் வரக்கூடிய பிரச்சனை எப்படி மாற்றி அமைக்க போறேன், எப்படி அந்த பிரச்சனையை சமாளிக்க போறேன், எப்படி அதை மேற்கொள்ள போறேன்னா, இயேசு என்ன ரொம்ப அதிகமா என்ன பண்றாரு, நேசிக்கிறார். நேசிக்கிறதால தான் அவர் சொல்றாரு, என்னை முன்குறிச்சிருக்கிறாரு, என்னை அழைச்சிருக்கிறாரு, என்னை பிரித்தெடுத்து இருக்கிறார். இங்க சொல்றாரு நீதிமான்களாய். அப்ப பைபிள் சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், ஆனால் அவை எல்லாவற்றிலிருந்து என்ன பண்றார் ஆண்டவர், அவர்களை விடுவிக்கிறார். அங்க விடுவிக்கிற என்ன சொல்லுது, அர்த்தம் சொல்லுதுன்னா, கண்டிப்பா அதுல இருந்து உன்னை முற்றும் ஜெயங்கொள்வரா என்ன பண்ண முடியும், மாத்த. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் முற்றும் ஜெயங்கொள்வரா என்ன பண்றோம், இருக்கிறோம். அப்ப என்ன பிரச்சனைன்னு பாக்குறது இல்ல, நான் என்னை கிறிஸ்துவுக்குள்ளார கிறிஸ்துவுடைய மீட்பின் மூலமாக கர்த்தர் என்னை எப்படி பார்க்கிறாருன்னு நான் பார்க்கணும், எப்படி என்ன பார்க்கிறாருன்னு நான் பார்க்கணும். ஆனா இங்க என்ன சொல்றாரு, எப்பா உன்னை நான் அழைச்சிருக்கிறேன், உன்னை என்ன பண்ணிருக்கிறேன், நான் நீதிமானா மாத்திருக்கிறேன், உன்னை முன்குறித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப ஒவ்வொருத்தரையும் தேவன் முன்குறிச்சிருக்கிறாரு, அழைச்சிருக்கிறாரு நீதிமானாய். அப்ப அதனால அது நிமித்தம் வரக்கூடிய துன்பமா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், அது நிமித்தம் வரக்கூடிய எல்லா துன்பத்திலிருந்தும் நான் ஒன்னு அதுல இருந்து மீட்டெடுக்க முடியும். எப்படி மீட்டெடுக்க முடியும், நான் ஒன்னு அதிகமா என்ன பண்றேன், நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க அதை இன்னும் கீழே இருக்கிறத பார்த்தா நமக்கு தெரியும் பாருங்க. அடுத்தது சொல்ல பாருங்களேன், இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார். எதை, என்னை முன்குறித்த தேவனை பற்றி, அழைத்த தேவனை பற்றி, நீதிமான மாற்றின தேவத்தை நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னை அழைச்சிட்டு நீதிமான மாற்றிட்டு அப்படியே விட்டுட்டு போகிறவரால் எப்போதும் என் பட்சத்தில் என்ன பண்ணுறாரு, என் கூடவே இருக்கிறார். என் கூடவே என்ன பண்ணுறாரு, ஏன் கூடவே இருக்கிறாரு, அந்த மீட்பின் மூலமாக நடக்கக்கூடிய காரியங்களை நமக்குள்ளார செய்யும்படியா என் கூட என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார், என்னுடைய பட்சத்தில் இருக்கிறார். என்னுடைய பட்சத்தில் இருக்காருன்னா சும்மா இல்லை, எதுக்காக இருக்கிறார் அப்படின்னா, என்னை அவர் தான் முன்குறிச்சாரு, என்னை அவர் தான் அழைச்சாரு, என்னை அவர் தான் நீதிமானா மாத்துறாரு. அப்ப முன்குறித்ததால, அழைச்சதால, நீதிமானா மாத்துறதால அது நிமித்தம் வரக்கூடிய பிரச்சனைகளை மாற்றும்படியா என் பட்சத்தில் அவர் இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? இதை நம்ம அடிக்கடி படிப்போம், நமக்கு அடிக்கடி சொல்லுகிறோம், தேவன் நம்ம பட்சத்தில் தான் நமக்கு விரோதம் இருப்பவன் யார் அப்படின்னு சொல்லும்போது அது சும்மா வீர வசனம் இல்லை, லிட்டரலா என்னை அவர் அழைச்சிருக்கிறாரு, என்னை முன்குறித்திருக்கிறார், என்னை நீதிமானா மாத்திருக்கிறார், அது நிமித்தம் வரக்கூடிய பிரச்சனைகளை மாற்றும்படியா என் பட்சத்தில் இருக்கிறார். உங்க பட்சத்தில் என்ன பண்றாரு, இப்ப புரியுதா? தேவன் என் பட்சத்தில் இருக்கிற என்ன அர்த்தம், அவர் நிமித்தம் வரக்கூடிய பிரச்சனை நான் போய் வம்பு வாங்குறது இல்லை, நான் வம்பு வாங்கிட்டு என் பக்கம் கடவுள் இருக்கான்னு சொல்றது இல்லை. நிறைய பேர் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது அவங்க வம்பு வாங்கிடுவாங்க, வம்பு வாங்கிட்டு இவங்க சொல்லுவாங்க கடவுள் என் பக்கத்தில் என்ன பண்றாரு, அவன் சொல்லுவான் என் கடவுள் என் பட்சத்தில் என்ன பண்றாரு. இல்ல இல்ல, அவர் நிமித்தம் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா இங்க சொல்ற அவர் நிமித்தம் இல்லையா, அவர் நிமித்தம் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு. எது, ஏன் அவர் நிமித்தம் வருகிறது பிரச்சனை, என்ன முன்குறிச்சிருக்கிறார், என்ன அழைச்சிருக்கிறார், என்ன என்ன பண்றாரு, நீதிமானா மாத்தி இருக்கிறார். அதன் நிமித்தம் வரக்கூடிய பிரச்சனைக்கு அவர் என் கூட இருந்து அதில் இருந்து விடுவிச்சு அதுல முற்றும் ஜெயங்களார் என்ன பண்ற ஆண்டவர் நம்மளை மாத்துகிறார். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது இது? தேவன் பட்சத்தில் எனக்கு ஏன் நடக்கலைன்னா, நான் அவர் நிமித்தம் பிரச்சனை சந்திக்கல, நான் வேற ஏதாவது பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனா அவர் நிமித்தம் பிரச்சனை சந்திக்கிறேன்னா கண்டிப்பா அதுல இருந்து விடுவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அர்த்தம் சொல்லுது பாருங்க, மீட்பு என்ன பண்றது, தம்முடைய சொந்த குமார் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட நமக்கு மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி. இது ஒரு பொருளாதாரத்தை பத்தி யோசிக்கிற மாதிரி யோசிச்சுட்டோம். நீங்க என்ன சொல்லுதுன்னா, அவர் நிமித்தம் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில கொடுக்கக்கூடிய சொந்த குமாரன் அவர் கொடுத்து அதுல இருந்து ஒரு மீட்பை கொடுத்ததால இன்னைக்கு எல்லாத்துக்கும் அத்தாரிட்டி அவர் எடுக்கிறார். என்ன பண்றாரு, அத்தாரிட்டியை. அப்ப சொல்லும்போது சொந்த குமாரன்றும் பாராமல் மற்ற எல்லா நமக்காக அவர் அவரையே கொடுத்தா மற்ற எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்றாருல. கொடுக்க சொல்லும்போது என்னன்னா, அவர் அன்பை விட்டு பிரியாம, அவருடைய வார்த்தை விட்டு பிரியாம இருக்கிற ஜனங்கள் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பா அதுல இருந்து அவரை மீட்டு அதுல இருந்து ஒரு மிகப்பெரிய மீட்பை கொடுப்பாருன்னு சொல்லுது. ஹல்லேலூயா. அப்ப சொந்த குமாரன் பாராமல் நமக்காக அவரை கொடுத்தாராம். ஏன் கொடுத்தாரு, அவர் முன்குறிச்சிருக்கிறாரு, அவர் அழைச்சிருக்கிறாரு, அவர் நீதிமானா மாத்திருக்கிறார். அதனால அந்த நீதிமானா எனக்காக மாற்றும்படிமையை அவர் கொடுத்ததால அந்த கொடுத்தது நிமித்தம் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் பதில் கொடுக்கிறார். என்ன பண்றாரு? ஆமென்.
ஹல்லேலூயா சொல்லாமா? அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் எனக்கு அருளுவார். ஆமென். அப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் அதற்கு ஒரு மிகப்பெரிய பதிலை தேவன் அங்க என்ன பண்றாரு? கொடுக்கிறார். எது நிமித்தம்? முன்குறித்தது நிமித்தம், அழைத்தது நிமித்தம், நீதிமான நிமித்தம். நல்லா நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்காக இருக்கிறார். ஏன் தெரியுமா? அதன் நிமித்தம் என்ன பிரச்சனை போகுது? ஹல்லேலூயா. அங்கதான் அங்க பேதுரை பார்க்கலாம். ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் விட்டு உங்களை பின்பற்றினே, நீங்க எனக்கு என்ன தருவீங்கன்னு நான் என்ன பண்றான்? பேதுரு கேட்கிறான். அவர் சொல்றாரு, வீட்டையாவது, நிலத்தையாவது, தகப்பனையாவது, தாயையாவது விட்டா இம்மையில மறுமை, அதாவது இம்மையிலே 100 நான் உனக்கு என்ன பண்றேன்? அப்ப ஏன்னா என் நிமித்தம் ஏதாவது உனக்கு பிரச்சனையா, அதை நான் திரும்ப உனக்கு என்ன பண்றேன்? 100 மடங்கா. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. அப்ப இன்னைக்கு நான் முற்றும் ஜெயம் கொடுக்குறேன்னு சொல்லும்போது எப்படின்னா, என் மைண்ட்ல செட் ஆகணும், நான் யாரு, நான் மீட்பினுடைய தேவனுடைய பிள்ளையா நான் என்ன பண்றேன்? இருக்கிறேன். அப்படி இருக்கிறதால அந்த மீட்பு நிமித்தம் வரக்கூடிய பிரச்சனையை சந்திக்கும் போது மீட்பர் இறங்கி அங்க என் பட்சத்துல இருந்து என்னை விடுவிக்க போதுமானவராய் இருக்கிறார். அதுல இருந்து என்னை விடுவித்து எல்லாத்தையும் எனக்கு திரும்ப கொடுக்கிறவர் என்ன பண்றாரு? இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் குறித்து சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஆபிரகாம் 318 பேரை கொண்டு போயிட்டு இல்லையா, தன்னுடைய சகோதரன் சோதகுமார பட்டத்தில் கொண்டு போயிடுறாங்க இல்லையா. கொண்டு போன பிறகு அவன் என்ன பண்றான்? போய் அவனுடைய சகோதரனை மாத்திரம் கூட்டு வரல, மொத்தத்து பிரச்சனையும் மொத்தத்துக்கு ஒரு பதில் என்ன பண்றான் அவன். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த ஆத்தின் மூலமாக ஆபிரகாம ஆண்டவர் அங்க அனுப்புறாரு. அனுப்பும் போது வெறும் லோத்தை மாத்திரம் அல்ல, அந்த பட்டணத்தை பிடிச்ச எல்லாத்தையும் மீட்டு என்ன பண்றாரு? அப்ப மீட்பு என்பது எல்லாவற்றிலிருந்து மீட்கக்கூடியது. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த மீட்புல நான் இருக்கிறேன்னா, மீட்பின் கிரியை எனக்குள்ளார இருக்குதா, கண்டிப்பா அதுல இருந்து நான் மேல என்ன பண்ணுவேன்? வருவேன். ஹல்லேலூயா. சத்தத்தை காணுமே. சரி, அடுத்து பார்த்தா தெரியும். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனை அவர்களை நீதிமான்களா ஆக்குகிறவர், ஆக்கிகளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆமென். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை பார்த்தா புரிஞ்சிடும். முன்குறிச்சிருக்கிறாரு, அழைச்சிருக்கிறாரு, நீதிமானா மாத்திருக்கிறார். சரிங்களா? இது நிமித்தம் அந்த மீட்பு, அது நிமித்தம் என்ன பிரச்சனை வந்தாலும் அதுல அவரே இறங்கி காரியத்தை என்ன பண்றாரு? செய்கிறார். அதை எப்படி செய்கிறாரு? தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்து மீட்பை கொடுத்தார் இல்லையா. மீட்பு கொடுத்ததா அந்த மீட்பு நிமித்தம் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் மாத்தி அதற்குரிய எல்லா நன்மைகளும் நான் உனக்கு கொடுக்க போறேன். அது மாத்திரமல்ல, இங்க சொல்றாரு பாருங்க, அடுத்து சொல்லும் போது இங்க சொல்றாருல்ல, தேவன் தெரிந்து கொண்டவனை யாரும் குற்றச்சாட்ட முடியாது. சரிங்களா? அடுத்து சொல்றாரு பாருங்க, தேவனே அவரை நீதிமான என்ன பண்றாரு? மாத்திருக்க. அடுத்து சொல்றாரு, ஆக்கியனுக்களாக தீர்க்கிறவன் யார்? ஏன்னா கிறிஸ்து எனக்காக மரிச்சிருக்கிறாரு, அவரே எழுந்து இருக்கிறார். அதனால இன்னைக்கு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. உட்கார்ந்து மாத்திரமல்ல, எனக்காக வேண்டுதல் என்ன பண்றாரு? அப்ப யோசிச்சு பாருங்க, எல்லா பிரச்சனைகளுக்கும் பதிலை கொடுத்து அதுல முற்றும் ஜெயங்களுவராய் நம்மளை தேவன் என்ன பண்றாரு? மாற்றுகிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு வர பிரச்சனை வருது, கிறிஸ்து நிமித்தம் வருதுன்னு வச்சுங்களேன். யார் நிமித்தம்? கிறிஸ்துவ நிமித்தம் வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு பதில் அவரே கொடுக்க போறாரு. அதுக்காக தான் என்ன சொல்லுது பைபிள்? என் பட்சத்தில் இருக்கிறாரு, எனக்காக இருக்கிறாரு, மற்ற எல்லாத்தையும் உனக்கு ஏன் அருகால இருப்பதுன்னா அதன் நிமித்தம் முன்குறிச்சிருக்கிறாரா, அது நிமித்தம் பிரச்சனையா, அழைச்சிருக்கிறார், அழைப்பு நிமித்தம் பிரச்சனையா, நீதிமானா மாத்திருக்கிறார், நீதிமான பிரச்சனையா, அதை எல்லாத்திலிருந்து அதை விடுவிக்க என்ன பண்றாரு? ஆனா நாம ஒண்ணு செய்யணும்னு சொல்லுது. அடுத்தது, அவ்வளோத்தையும் அவர் செஞ்சதால நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பண்ண முடியாதுன்னு பிரிக்க. நிறைய பேர் பாருங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இயேசு அன்பை விட்டு என்ன பண்றாங்க? போயிடுறாங்க. ஏன்னா அவங்கள முன்குறித்ததோ உங்களை அழைத்ததோ நீதிமானா மாத்த உங்களுக்கு என்ன பண்ணல. ஏதோ யோசிச்சுட்டு வந்தேன், யோசிச்சுட்டு வரும்போது எவனோ திட்டுறான், எவனோ ஒன்று சொல்றான், ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுக்குறான், உடனே அதை என்ன பண்றாங்க? விட்டுட்டு போறாங்க. ஆனா இப்படிப்பட்ட காலத்தில் ஒரு பிரச்சனைக்கு வரும்போது நான் என்ன அவர் நீதிமானா மாத்தி இருக்கிறார், யாரும் என்ன குற்றம் சாட்ட முடியாது. அது குற்றம் சாட்ட முடியாது மாத்திரமல்ல, கண்டிப்பா அதற்குரிய பிரச்சனையை அவர் தீர்க்க போதுமானவரா. எப்படி நீங்க யாராவது உங்களை கேட்ட எப்படி நீதிமான், எப்படி தேவனை பிள்ளை, எப்படி நீ முன்னேறுவன் உங்க பிசாசு உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நீங்க சொல்லணும், கிறிஸ்து எனக்காக மரிச்சு இருக்கிறார், அவரே என்ன பண்றாரு? எனக்காக எழுந்தும்
இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எழுந்து வலது பாசி என்ன பண்ணிருக்காரு, அவனுக்காக உட்கார்ந்து இருக்கிறாரு. என்ன முன்குறித்து இருக்கிறார், என்னை அழைச்சிருக்கிறார், என்னை நீதிமானா மாத்தி இருக்கிறார். வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அவர் அதிலிருந்து விடுவிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஏன்னா என்னை மீட்பின் கிரியைக்குள்ளார கடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. நேற்று ஞாயிற்றுக்கிழமை போனோம், என் மீட்பர் உயிரோட இருக்கிறார். அல்லேலூயா. கண்டிப்பா என்ன பண்ணுவார், அதிலிருந்து என்னை மீட்டெடுக்க போதுமானவராய். ஆமா, எனக்காக மரிச்சவர், எனக்காக உயிரோடு எழுந்தவர், எனக்காக பிதாவுடைய வலது பாசத்துல உட்கார்ந்து இருக்கிறவர், வீட்டில் இருக்கிறவர். அதனால என்ன அப்படி ஒருத்தர் எனக்கு இருக்கிறார் என்றதால எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதுல இருந்து என்ன விடுவிப்பாருங்கிற என்ன எனக்குள்ளார என்ன பண்ணுது, வருகிறது. அதனால நான் என்ன பண்றேன், அவ்வளோ கஷ்டம் இருக்குது, அவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஆனாலும் திரும்ப கிறிஸ்துவின் அன்புக்குள்ளார நான் இருக்கிறேன். அந்த அன்புக்குள்ளார இருக்கிறேன். ஏன் இருக்கிறேன் தெரியுமா? என்னை முன்குறிச்சிருக்கிறார், அழைச்சிருக்கிறார், என்னை நீதிமானா மாத்தி இருக்கிறார். அதன் நிமித்தம் வரக்கூடிய பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை அவர் விடுவிப்பார். ஏன்னா அவர் என் பட்சத்தில் என்ன பண்றாரு, இருக்கிறார். அதனால நான் முற்றும் ஜெயங்களோட என்ன பண்ணுவேன், மைண்ட்ல செட் ஆகணும். நான் சாதாரண வெற்றி அடைகிறவங்கள மோர் தென் கான்குரரா இருக்கிறவங்களா என்ன பண்ண போறேன், இருக்க போறேன். அல்லேலூயா. எது வந்தாலும், கிறிஸ்துவின் நிமித்தம் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை மேற்கொள்ளும்படியாய் எனக்காக ஒருத்தர் மரிச்சிருக்கிறார், எனக்காக ஒருத்தர் எழுந்திருக்கிறார், எனக்காக இப்போது பிதாவை வலது பார்த்து என்ன பண்ணிருக்காரு, வீட்டுக்கு உட்கார்ந்துருக்கிறார். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து என்னை விடுவிக்க அவர் போதுமானவராய். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. சொல்லுங்க, நான் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறேன். நான் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறேன். ஆமென். நீங்க அப்ப கேட்கலாம், எப்படி அது எனக்கு நடக்கும் அப்படின்னா, அந்த முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் அப்படின்னு சொல்லும்போது, அதை மோர் தென் கான்கரர் சொன்னோம் இல்லையா, அதை பத்தி சொல்லும்போது சொல்றாங்க, குத்துச்சண்டை பார்த்துருக்கீங்களா? பாக்ஸிங்னா புரியும். அந்த பாக்ஸிங் ஃபைட்டர் முகமது அலி அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட 61 போட்டிகளில் அவர் சேர்ந்திருக்கிறார். 61 போட்டிகளில் அவர் பங்கு பெற்றிருக்கிறார். 61 போட்டிகளில் கிட்டத்தட்ட 56 போட்டிகளில் அவர் ஜெயிச்சிருக்கிறார். அப்போ யோசிச்சு அவரை பற்றி சொல்லும்போது 56 போட்டிகளில் அவர் ஜெயிச்சதுக்கு காரணம் என்னன்னா, போட்டி வருகிறதற்கு 6 மாதம் முன்னாடி பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சிருவாராம். எப்படி பயிற்சி எடுக்க ஆரம்பிப்பாராம்? அவர் ஆரம்பிக்கும்போது அதுக்குன்னே அவர் கூட ஒரு 15 பேரை வேலைக்கு சேர்த்துக்கு வரான், அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு வரான். 5 பேரும் இவரோட ஒத்துழைப்பு கொடுக்கணும்னா அந்த நாட்களில் மலை காடுகள் மேலெல்லாம் வாங்கி போட்டு வரான், ஏக்கர் கணக்கில். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 6 மைல் தூரம் ஓடுவாங்களாம். அவங்கள ஓட சொல்லிட்டு இவர் துரத்து வரான். 6 மைல் தூரம் என்ன பண்ணுவாங்களாம். அப்போ ஓடி 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 அதை பயிற்சி ஆகுவாங்க. பயிற்சி ஆகி அந்த அவ்வளோ தூரம் ஓடிட்டு திரும்ப வந்து என்ன பண்ணணும், உட்காந்து நல்லா சாப்பிடுவாங்களாம். சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்களாம், அந்த 5 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட இப்போ ஃபைட் நடக்க ஆரம்பிக்குங்களாம். அந்த 5 பேரு கூட இவர் ஒவ்வொரு ஆளையும் போட்டி, இவர் அடிக்கணும், இவர் குத்தணும், இவர் அவங்கள குத்தணும், குத்து சண்டை போட்டி இல்லையா, இப்படி மாற்றி மாற்றி சண்டை போட்டு கேட்டுருப்பாங்களாம். இப்படி மாற்றி மாற்றி சண்டை போட்டு இந்த 6 மாதத்துக்குள்ளார அவ்வளோ பயிற்சி எடுத்துக்கு வரான். அல்லேலூயா. இப்போ அந்த குத்துச்சண்டை போட்டி வந்துடுது. குத்துச்சண்டை போட்டி வந்துச்சுன்னா சில வேளைகளில் அது குத்துச்சண்டை போட்டியில் 15 ரவுண்டு போகுமா. அடித்து போட்டு ஒருத்தன் விழுந்து திரும்ப ஏந்திருந்து அப்புறம் அப்படி போகுமா. சில வேளைகளில் 4 ரவுண்டுலேயே முடிஞ்சிடும், 5 ரவுண்டுலேயே முடிஞ்சிடும், சில 2 ரவுண்டு கூட முடிஞ்சிருமா. ஆனால் சில ரவுண்டு 15 ரவுண்டு கூட போகுமா. எத்தனை ரவுண்டு போகுமா? அப்போ ஒரு 4 ரவுண்டில் முடிச்சிருமா. 4 ரவுண்டில் முடிகிறதுக்கு ஏங்க அவ்வளோ நாள் பயிற்சி எடுக்கணும்னா, அந்த 4 ரவுண்டில் ஜெயிக்கணும்னா, முற்றும் அவனை மேற்கொள்ளணும்னா என்ன பண்ணுமா, அவ்வளோ பயிற்சி. அப்போ யோசிச்சு பாருங்க, ஏக்கர் கணக்கில் எடுத்து அவர் அதுக்காக ஓடணும், அதுக்காக பயிற்சி பெறணும். பயிற்சி பெறும்போது குத்துச்சண்டையில் வந்து வாப்பா நம்ம சொல்லுங்கள இல்லை, தொட்டு கொடுக்க மாட்டான், என்ன பண்ண மாட்டான், எம்மா குத்துணுமா அவளை என்ன பண்ணுவான். அதுக்குதான் குத்துச்சண்டைனே போட்டுக்கிறான் பேர் தமிழ் அழகா, அதில் பாக்ஸிங். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த அவ்வளோ பயிற்சி எடுத்துட்டு போயிட்டு 4 ரவுண்டில் 5 ரவுண்டில் முடிச்சிருவாங்களாம். ஆனால் சில 15 ரவுண்டு கூட என்ன பண்ணுமா போகுமா. அப்படி போகும்போது போகும்போது பாருங்க, இந்த குத்துச்சண்டை போட்டி வரும்போது மூஞ்சி மூகெல்லாம் என்ன பண்ணுறோம், அடிபட்டு காயம் ஆகி ரத்தம் சிந்தி அவ்வளோ மோசமாக இருக்குமா. ஆனாலும் அதில் ஜெயிச்சிருவாரான். என்ன பண்ணுறாராம், ஜெயிச்சிருவான். சில டைமில் அந்த ஆள் எந்த இடத்துல இவருக்கு காயம் பட்டுருக்கு அதே இடத்துல குத்துவானா.
இப்படி இவ்வளோ பயிற்சி எடுத்து வந்து 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 61 போட்டிகள் 56 போட்டிகளில் அவர் ஜெயிச்சாராம். அப்போ ஒவ்வொரு போட்டிக்கும் கிட்டத்தட்ட $10,000 மில்லியன் கிடைக்குமா? எவ்வளோ? கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் ரூபிக்கு 50 கோடி. ஒரு போட்டியில் ஜெயிச்சா 50 கோடி. அதை வந்து இதை அடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க மனைவி வீட்டில் இருந்தால் பார்க்குமா, நேரில் வந்து என்ன பண்ணாதான் பார்க்காதான். அடிச்சு கிடிச்சு வெற்றி பெற்றுட்டு வீட்டுக்கு வருவாராம். வீட்டுக்கு வந்தால் கை வந்த மூஞ்சி கிஞ்சி எல்லாம் ரத்த கரையாக இருக்குமா. வந்த உடனே அவங்க மனைவி அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு கரெக்டாக $10 மில்லியன் செக்கு மட்டும் எடுத்துருமா. இவர் ஜெயங்கொள்ளுகிற ஆளாக இருந்தாராம். அவங்க மனைவி வந்து முற்றும் ஜெயங்கொள்ளுகிற ஆளாக இருக்குமா. சண்டை வீரர் வெற்றி பெற்று வர்றாரு. ஆனால் சண்டையே பிடிக்காம 10,000 வெள்ளியை ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, எடுத்துடுறாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய பிரச்சனைகள் நான் பார்க்கும்போது, நான் என் சிலுவையில் அறையப்படலை, நான் சிலுவையில் என்னை யாரும் அடிக்கலை, எனக்கு வர வேண்டிய தண்டனை தான். ஆனால் எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிட்டார். அடி அவர் வாங்கிட்டாரு, தண்டனை அவர் வாங்கிட்டாரு, ஆக்கினை தீர்ப்பு அவருக்கு போயிடுச்சு, எல்லாம் அவருக்கு போயிடுச்சு. அவர் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் நான் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறேன், அவரு ஜெயிச்சிருக்கிறாரு, நான் முற்றும் ஜெயிக்கிற ஆளா என்ன பண்றேன், நான் அடி வாங்கல, காரி துப்புல, ஆணி அடிக்கல. அப்ப இல்ல, முற்றும் ஜெயங்குழு சொல்லும் போது கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் அவர் சந்திக்கிறாரு. எப்படி சந்திக்கிறாருன்னா, எனக்காக ஏற்கனவே எல்லா பாடுகளும் அவர் அனுபவிச்சிருக்கிறாரு, நிந்தைகளை அனுபவிச்சிருக்கிறாரு, வேதனை அனுபவிச்சிருக்கிறாரு, பிரச்சனை அனுபவிச்சிருக்கிறாரு, கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறாரு. அந்த அனுபவித்த அந்த காரியத்தை நான் அனுபவிக்க கூடாதுங்கிறதால அவர் அனுபவிச்சுட்டாரு. அதை அனுபவிச்சுட்டாரு. நான் சுகமா இருக்கணும், நான் பலனா இருக்கணும், நான் ஆரோக்கியமா இருக்கணும்னு நான் விசுவாசிக்கும் போது, அந்த விசுவாசத்துக்குள்ளார போகும்போது நான் முற்றும் ஜெயங்குள்ள நம்புறேன், நான் இருக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. பாக்ஸிங் நான் போவேண்ணா, ஏற்கனவே பாக்ஸிங் முடிஞ்சிருச்சு, கல்வாரி சிலுவையின் மூலமாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனால் முடிந்ததை நான் விசுவாசிக்கிறேனா, அதை குறித்த எண்ணத்தில் வளர்றானா, அதை குறித்து சிந்தனையில் இருக்கிறானா. தான் 2 Corinthians 5:17 சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் இருந்தாங்கன்னா அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம். அப்போ இதுவரைக்கும் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த மனப்பான்மை எண்ணங்கள் மாறணும், என்னுடைய குணம் மாறணும், என் தன்மை மாறணும். அப்படி மாறணும்னா நான் ஒருத்தரை விசுவாசிக்கணும். அவர் விசுவாசிக்கும் போது அவரால் வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதம் எனக்கு என்ன பண்ணும், வரும். ஆமென். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிற பிரச்சனை எப்படி மாற்ற போறேன், இல்லை எல்லாவற்றையும் முற்றும் ஜெயங்குள்ளவராக கர்த்தர் என்ன பண்ண போறாரு, மாற்ற போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5:17 எடுங்களேன், 2 Corinthians 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிசியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எப்படி புதிதாயின முன்ன வசனம் சொல்றது பாருங்க. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். அப்ப என்னன்னா, மாம்சத்துல வந்த இயேசுவா பார்க்கல, நல்லா புரிஞ்சுக்கணும் இதை. ஏன்னா எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்கக்கூடிய இயேசு. அப்ப நான் மாம்சத்தின்படி பார்க்கல, ஏன்னா மாம்சத்தின்படி அவரை பார்க்கல, ஏன்னா அந்த மாம்சத்துல எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டாரு. அதை நான் விசுவாசிக்கும் போது இப்ப நான் புது சிருஷ்டி என்ன பண்றேன், நான் மாற்றப்படுகிறேன். அந்த மாற்றப்படும் போது என்னுடைய பழசெல்லாம் ஒழிஞ்சு போகுது, நான் புது மனுஷனா என்ன பண்றேன், மாற்றப்படுகிறேன். ஹல்லேலூயா. பழையவைகள் சொல்லுங்க, பழையவைகள் ஒழிந்து போயின. பழசு எப்போ ஒழிஞ்சு போச்சு தெரியுமா? கல்வாரி சிலுவையில் ஒழிஞ்சு போச்சு. நான் என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தனோ அன்னைக்கு பழசு போயிடுச்சு. இப்போ புது சிருஷ்டியா என்ன பண்றேன், இருக்கிறேன். இப்போ அப்படின்னா என்ன, நான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன அதுக்கு அடையாளம், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். பாவத்துக்கு மரிச்சு இப்ப நீதிக்கு பிழைச்சிட்டு இருக்கேன். அப்ப நீதி தேவனுக்காக பிழைச்சிருக்கேன்னு சொல்லும்போது என்னன்னா, நான் புது சிருஷ்டி, நான் புது மனுஷன் என்ன பண்றேன். இப்ப இதுக்கு முன்னாடி என் தோல்வியின் எண்ணங்கள் இருந்துச்சு, இப்ப என்ன பண்ணக்கூடாது, வெற்றின்னு எண்ணம் வரணும், வரக்கூடாதுங்களா எனக்கு. இப்ப தோல்வின்னு எண்ணம் வரக்கூடாது, எந்த வெற்றின்னு எண்ணம். அப்ப நான் எப்படி நான் பிறந்திருக்கிறேன், யாரால் பிறந்திருக்கிறேன், அந்த பிறப்பின் மூலமா எனக்கு என்ன உண்டா இருக்குதுன்னா, என் குணம், என் தன்மை எல்லாமே எனக்கு என்ன பண்றது, மாறி இருக்குது.
குணம் மாறி இருக்குதா? அப்ப வெற்றி பெறுவ, நான் அந்த குணத்தை சொல்ல, வெற்றி பெறுவோங்கிற குணம் இருக்குதா? நான் முன்னேறுவோங்கிற குணம் இருக்குதா? சாதிக்க முடியும் குணம் இருக்குதா? அதான் நான் ஒருவரும் கிறிஸ்துக்குள்ளார நான் புது சிஷ்யா இருக்கிறேன்னா, கிறிஸ்து எனக்கா மரிச்சு இருக்கிறார், அவரே எழுந்து இருக்கிறார், இப்போ வலது பாசத்தில் இருக்கிறார். அதனால என் பாவத்துக்கு நான் மரிச்சு இருக்கிறேன், நான் நீதியின் தேவனுக்கு பிழைச்சிருக்கிறேன், என் மனது எண்ணமும் மாற்றப்பட்டு என்ன மாற்றப்பட்டிருக்கிறது? நான் புது சிஷ்யா இருக்கிறதால என்னை கொண்டு கர்த்தர் புதிய காரியங்கள் என்ன பண்ணுவார்? செய்வார். நான் எல்லாத்திலும் மேலே வருவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்போ பழைய எண்ணம் ஒழிந்து போயின்னா அது அந்த ஆள் நான் இல்லை, ஆள் அதான். ஆனால் என் எண்ணம், என் சிந்தை, என் குணம், என்னுடைய தன்மை எல்லாம் மாறி இருக்கணும். அல்லேலூயா. சத்தத்தை காணோம். அப்போ இனிமேட்டு தோல்வியை பார்க்கும்போது எப்படி நீங்கள் அதை பார்க்கணும்? தோல்வியா இது எனக்கு வெற்றியாக மாறும். இதுவா அதான் பிள்ளைங்க படிக்கிறது பிள்ளை சொன்னால் அதை புரியும். எனக்கு மேக்ஸ் வராது இல்லை, வரும். எப்படி வரும்? நான் புது சிருஷ்டி. இப்ப நான் யாரு? புது கிறிஸ்டின்னு. நான் யாரு? நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். பழசு போயிடுச்சு. பழசு நான் எது போச்சு? எனக்கு வராது அப்படிங்கிறது பழசு, வருங்கிறது புதுசு. நான் மேல அது கண்டிப்பா அதில் 100 மார்க் என்ன பண்ணுவேன்? அப்ப இன்னைக்கு நாமளே சில விஷயத்தை விட்டுடுறோம் முடியாதுன்னு. ஆனா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் விட்டுடுறவன் இல்ல, அதை மேற்கொள்றவன். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு எது முடியலன்னு நம்ம நினைக்கிறோமோ அதில் நாம் மேற்கொள்ள முடியும். ஏன் தெரியுமா? அதுதான் சொல்றேன். கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் குணம், கிறிஸ்துவின் தன்மை, கிறிஸ்துவை தரித்து கொண்டவன் நான் இருக்கிறேன்னா, கிறிஸ்துடைய ஞானம் இருக்குதா, கிறிஸ்துவ அறிவு இருக்குதா இல்லையா? எதை சொல்லுகிறது? வரவாத்தா தான் இருக்கிறாங்க. தேவனே எனக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் எல்லாமே அவர் எனக்கு இருக்கிறாரு. அப்ப எல்லாமே எனக்கு இருக்கிறாருன்னா எதுவுமே எனக்கு முடியாதுன்னு முடியவே முடியாது. எனக்கு எதுவும் முடியாதுன்னு சொல்லவும் மாட்டேன். அல்லேலூயா. எத்தவர் ஆமென் சொல்லுது? சொல்லுங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவுகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். அப்ப எது முடியலன்னு இது வரைக்கும் யோசிச்சோமோ இனிமேட்டு அதை தான் முடிக்க போறேன். சத்தத்தை காணும். ஒன்றும் நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அது முடியல. இல்லை முடிக்க போறேன். நான் புது சிருஷ்டி. அல்லேலூயா. ஏன்? நான் பாவத்துக்கு மறிச்சு நீதிக்கு பிழைக்கிறது இல்லை. பாவம் என்னை அடிமைப்படுத்தி கிடந்துச்சு. இதுலேயும் என்னை மேலே வர முடியாமல் ஆக்கிச்சு. எந்த பிரச்சனையும் என்னை சாதிக்க முடியாமல் ஆக்கிடுச்சு பாவம். ஆனால் இன்னைக்கு தேவனுடைய நீதி என்ன பண்ணுது? எல்லா பிரச்சனையும் என்னை சாதிக்க வைக்கும், என்னை மேலே கொண்டு வந்து என்ன பண்ணும்? வைக்கும். ஆமென். அதுதான் இன்னைக்கு நான் மோர் தென் கான்கரர் என்னை மாற்ற போகுது. நான் முற்றும் ஜெயங்குள்ளராக இருக்க முடியும். எப்படி இருக்க முடியும்? என் எண்ணம், என் சிந்தை, என் வார்த்தை, என்னுடைய எல்லா காரியமும் வெற்றியை துணிக்கக்கூடிய வார்த்தையா என்ன பண்ண போகுது? இருக்க போது. அப்படி இருக்கும்போது எல்லாத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுவிக்க போதுமானவராய் ஆமென் சொல்றது. முற்றும் ஜெயங்குள்ளவர்களா இருக்கிறேன். நான் முற்றும் ஜெயங்குள்ளவர்களாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். நான் அப்படியே இருக்குன்னு தேவன் விரும்புகிறார். ஆமென். இப்போ சொல்லணும், என் பட்சத்தில் அவர் இருக்கிறாரு. உங்க பிரச்சனை வரும்போது என்ன சொல்லணும்? அதை விட்டு என்னன்னு தெரியல, நேற்று ஒரு பிரச்சனை சந்திச்சுட்டு வந்துட்டேன், இப்போதான் வந்தவொடனே ஒரு பிரச்சனை வந்துச்சு. இல்லை, இந்த பிரச்சனையும் நான் சந்திக்க போறேன். அல்லேலூயா. எந்த பிரச்சனையும் இயேசு நேரம் சந்திக்க மாட்டாரு, நம்மளை வச்சுதான் சந்திப்பார். நாம என்னன்னா அவரே சந்திச்சா நல்லா இருக்கும், அவரே சந்திச்சா நல்லா இருக்குமே. இல்லை, அவர் சொல்றாரு ஒன்றை வச்சா சந்திக்க போறேன். அல்லேலூயா. எல்லாமே டீச்சரே எல்லா பதிலையும் எழுதிட்டா என்ன பண்றது? நான் தான் எழுத போறேன். அல்லேலூயா. நான் புது சிருஷ்டி. எண்ணம் மாற்றப்படணும், சிந்தை மாற்றப்படணும், வார்த்தை மாற்றப்படணும், யோசனை மாற்றப்படணும். இது வரைக்கும் தோல்வியின் எண்ணத்துக்குள்ளார போச்சுன்னா இன்னைக்கு முடிவு பண்ணணும், வெற்றி எண்ணத்துக்குள்ளார நான் வைக்க போறேன். அல்லேலூயா. அதை தான் அங்கே சொல்றாரு. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். 1 யோவான் 5 சொல்றாரு இல்லையா? 1 யோவான் 5:1 சொல்லுது இல்லையா? இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறு எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும். அப்ப இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் எப்படி பிறக்கிறான்? ஆளை பார்த்தா இயேசு மாதிரி தெரியாது, ஆனா குணம் இயேசு மாதிரி இருக்கணும். இப்ப இயேசு எப்படி இருப்பாரு? அந்த போட்டோவில் இருக்கணும் அந்த மாதிரியா? இல்லை,
அவருடைய குணம் என்ன, அவருடைய தன்மை என்ன, அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருந்தது, அவருடைய செயல் எப்படிப்பட்டதா இருந்தது. இப்ப நான் இயேசுவால மறுபடியும் பிறந்திருக்கிறேன்னா இல்லையா? புலிக்கு பிறந்தா புலி குட்டி எப்படிதான் இருக்கும்? புலி மாதிரி தான் இருக்கும். பூனை மாதிரி, அது பூனை ஜாதியவனா இருக்கலாம், ஆனா அது புலி. இப்ப சொல்றாரு, இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவனும் கிறிஸ்துவாய் பிறந்திருக்கிறான். கிறிஸ்துவா என்ன பண்றான்? எப்படி பிறந்திருக்கிறான்? நான் கிறிஸ்து இல்லையே, கிறிஸ்து மாதிரி நான் இல்லையே, அவர் சரீரம் மாதிரி என் சரீரம் இல்லை, அவருடைய கை மாதிரி என் கை இல்லை, அவர் சிவப்பா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அவர் உயரமா இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா நான் அப்படி இல்லையே, நான் குள்ளமா இருக்கிறேன்னு. இல்லப்பா, குள்ளம் உயரத்தை பத்தி சொல்லப்பா, குணமும் தன்மையும். அல்லேலூயா. இயேசுடைய குணம் தெரியுதா? இயேசுடைய தன்மை தெரியுதா? இயேசுடைய காரியங்கள் மாற்றி அமைக்கிறது தெரியுதா? இயேசுடைய குணம் என்ன? தோல்வியை வெற்றியை மாற்றக்கூடிய குணம். அல்லேலூயா. பிரச்சனையை சாதகமா மாற்றக்கூடிய குணம். ஆமென். எந்த சவாலா இருந்தாலும் சந்திக்கக்கூடிய குணம். எப்படி நம்ம புதிய ஏற்பாட்டில் படிக்கிறோம் இல்லையா, 5 அப்பம் 2 மீன் எல்லாருக்கும் போதும் திருப்தியாகுங்கிற குணம். அல்லேலூயா. அதோடைய தன்மை இல்லைங்களா? அந்த அந்த கல்லை எடுத்து பிரேத கலையில ஒருத்தன் நிற்கிறானே, பிசாசு பிடிச்சவன் இல்லையா, அதை மாற்றக்கூடிய குணம் இல்லையா, மாத்துறாரு. மாற்றக்கூடிய குணம் அவர்கிட்ட என்ன பண்ணுது? அதோட அந்த அந்த ஆற்றல் ஊருக்குள்ளார என்ன பண்ணுது? இருக்குது. ஏன்னா அவருக்கு தான் தெரியும் அதை மாற்ற முடியும்னு. இன்னைக்கு எனக்கு தெரியும் மாற்ற முடியும். ஏன் தெரியுமா? நான் இயேசுவால பிறந்திருக்கிறேன். நான் முற்றும் ஜெயங்களுக்குள்ள என்ன பண்றேன்? அப்ப என் குணமும் தன்மை எப்பயுமே வெற்றியின் குணமாய், எப்பயுமே எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய குணமா நான் என் குணம் இருக்கணும், தன்மை இருக்கணும். அப்பதான் அவருக்கு பிறந்திருக்குன்னு அர்த்தம். இல்லை நம்மளே கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு யாருக்கு பிறமை? அல்லேலூயா. இப்ப நமக்கே சில நேரம் டவுட் வரும்ல, ஏன் இப்படி இருக்குது? ஏன்னா குணம் தன்மை அப்படி இல்லை. எதை பார்த்தாலும் மாறிடும். இது எனக்கு சாதகம் என்ன பண்ணும்? இதே குணத்தை தான் நான் பார்ப்போம். இதே குணத்தை தான் பேதுருக்கிட்ட போகுது. கடலை பார்க்க நடக்கலாமன்னா நடக்கிறார். யாரும் நடந்ததே இல்லை இது வரைக்கும், யாரும் நடக்க போறது இல்லை, நடந்தது இல்லை. இன்னும் சொல்ல போனா அவங்க எல்லாம் போட்ல இருக்கிறாங்க, இவரு நடந்து கடல்ல வராரு. போட்ல இருக்கிறது தான் சேஃபானது இல்லையா? ஆனா சேஃபா இருக்கிறத பத்தி யோசிக்கல. எதான் யோசிக்கிற அவரு? கடல் நடக்கிறத யோசிக்கிற. ஏன் தெரியுமா? தன்மை குணம் மாறிடுச்சு. எல்லாருக்கும் மாறல, ஒரு ஆளுக்கு மாறிடுச்சு. இன்னைக்கு இங்க இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் மாறணும் விரும்புறாரு. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நான் தேவனார் இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் இயேசுவா பிறந்திருக்கிறான். எப்படி அவன் பிறந்திருக்கிறான்? இயேசுவா. அவன் இயேசுடைய குணம், இயேசுடைய தன்மை, இயேசுடைய ஆற்றல், இயேசுடைய எல்லா காரியங்களும் மாற்றி அமைக்கக்கூடிய குணமும் தன்மையும் இருக்கும்போது அவன் இயேசுவால பிறந்திருக்கிறான். வேற எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்ம சொல்லுவோம்ல, அப்ப போல புள்ள உரிச்சு வச்சுக்கிறான்னு பார்த்தா அப்புறம் சேட்டை அப்படியே இருக்கும். ஏன்னா உரிச்சு வச்சுட்டான்ல சேட்டை. அப்பா பண்ண சேட்டெல்லாம் பண்ணிட்டு இருப்பான் புள்ள. அப்ப முடிவு பண்ணிக்கணும், நான் வாயை மாத்தணும், இயேசு போல என் புள்ள இருக்க போறான். அல்லேலூயா. அப்போ போல புள்ள இருக்கிறான், ஆத்த பால புள்ள இருக்குதுன்னு சொல்லி 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 அப்படியே உரிச்சு வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு அது மாத்தணும். அந்த அடையாளத்தை என்ன பண்ணும்? மாத்தணும். எப்படி மாத்த போறேன்? இயேசுவானவரே கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது என் குணம் மாறி அவர் குணம் எனக்குள்ள வந்துருச்சு, அவருடைய தன்மை எனக்குள்ள வந்துச்சு. அவருடைய குணமும் தன்மை எனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் முற்றும் ஜெயங்குள்ள என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். அதான் சொல்றாரு, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். அப்ப பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பு? தன்மை குணம். திரும்ப அதான் சொல்றாரு, நான் மாம்சத்தின்படி அறிய. ஏன் அறிய மாட்டேங்கிறேன்? மாம்சத்தை பத்தி நான் பேசலப்பா, ஆவியின்படி நான் பேசுறேன். தேவ ஆவியானவர் எப்படி இயேசுவை கொண்டு செயல்படுத்தினாரோ அதே போல என்னை கொண்டு ஆவியானவர் செயல்படுத்த போறா. நான் புது சிருஷ்டி. இது வரைக்கும் ஆவியானவர் எனக்குள்ளார இல்லை. இன்னைக்கு நான் என்னைக்கு பாவத்துக்கு மறிச்சு நீதிக்கு பிழைக்கிறேன்னு அப்ப ஆவியான எனக்குள்ளார வந்துட்டாரு. கூடாரத்தை பார்க்குறோம் இல்லையா, காலையில பார்க்குறோம், கூடாரத்தை பத்தி பார்க்குறோம். உள்ள வந்துட்டார் ஆவியானவர். உள்ள ஆவியான வந்ததால ஆவியான பலத்த கிரியைகளை என்ன பண்றாரு? நம்மளை கொண்டு செய்கிறார். நடத்த முடியாத காரியத்தை என்ன பண்றாரு? ஆவியானவர் பண்றாரு, நடத்துகிறார். ஆமென். எப்படி நடத்துகிறாருன்னு கேட்க வேணா, கண்டிப்பா நான் நடத்துவார். ஹல்லேலூயா. எதுவார் ஆமென் சொல்லு. பயப்பட அப்பனால சொல்லுங்க, பயப்பட மாட்டேன். எதை பார்த்தாலும் பயப்பட மாட்டேன். என்ன பிரச்சனை பயப்பட மாட்டேன். எவ்வளவு கடனா இருந்தாலும், எம்மா கடன், ஐயோ அம்மா கடனா, அதெல்லாம் தூள் கிளப்பிடுவேன். நான் புது சிருஷ்டி. சொல்லுங்க பசங்க, டேய் கம்முடு, நான் வேற ஆளு.
உள்ள இருக்கிறவரை தூங்கிட்டு இருக்கணும் எழுப்பிடாதுன்னு சொல்லுவாங்க பசங்க, பார்த்தீங்களா? அந்த மாதிரி இப்போ வேற ஆள், நம்ம அது தெரியாமல் பழைய ஆளையே பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துருக்குறோம். ஏதாவது ஒரு சண்டை என்ன பண்ணுறோம், ஓடி போய் அழுதுகிட்டு ஆண்டவர் ஆண்டவர் சுவாசம் ஏசப்பா இங்கே ஏன் அழு வந்த, நீ வேற ஆள், நீ அழுவுற ஆள் இல்லை, அதை மாற்றி அமைக்கிற ஆள். ஹல்லேலூயா சொல்லுங்க பக்கத்தில், அழுவுற ஆள் இல்லை, எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிற ஆள், மாற்றி அமைக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ மாற்றி அமைக்கும்படியாய் தேவன் நம்மளை மறுபடியும் பிறக்க வச்சிருக்கிறார். நம்ம இயேசுவானவரை நான் விசுவாசிக்கும் போதெல்லாம் கல்வாரி சிலுவையின் மூலமாக ஏற்படுத்தின எல்லாம் என்னது, உங்களுது. ஹல்லேலூயா. அதை நான் எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணுறனோ அதெல்லாம் என்னது. ஹல்லேலூயா. ஃபோனு டவர் இல்லைன்னா ஓடி போய் காட்டுறோம்ல, இங்கே போய் பார்க்குறோம் அங்கே போய் பார்க்குறோம், டவர் வருது, பேசுகிறோம் ஃபோனு. அதே போல் இன்னைக்கு நான் ரிசீவ் பண்ணுறேன், எங்கே இருந்தாலும் விடவே, என் ஆசீர்வாதத்தை நான் விடவே மாட்டேன். திரும்பவும் ஒரு தரம் ஞாபகப்படுத்துகிறேன், தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார், என்னை பிரிக்க முடியாது. சும்மா வெற்று வார்த்தைக்கு இல்லை. ஏன் தெரியுமா? நான் உண்மையிலே அதை நம்புகிறேன். ஏன் நான் அவரால் நான் பண்ணுறேன், மறுபடியும் பிறந்திருக்கேன். அப்பா பிள்ளை உறவுங்கிறது பிரிக்கவே முடியாது. நான் வேணான்னு சொல்ல கூட என் பிள்ளை சொல்லுவேன், அங்கே போயிட்டு அவர் எங்கள் அப்பா தானே, அம்மா தானே. இப்போ நான் என் பிள்ளை அங்கே நிற்குது, அது யாருன்னா நான் என்ன சொல்லணும்? நான் பிள்ளைகிட்ட பேசவே இல்லை, கேட்குறாங்க ஒரு ஆள், அது யாருப்பா அந்த பிள்ளை யாருப்பா என்ன சொல்லுவேன்? அது தெரியலப்பா அப்படியே சொல்லுவேன். இல்லைங்க அது என் பிள்ளைம்மா. அப்போ பிரிக்க முடியாத, வெட்டி விட முடியாத உறவு. ஹல்லேலூயா. அப்போ நீ யோசிச்சு பாருங்க, நம்முடைய குணமும் தன்மையும் மாறாமல் இருக்குதுன்னா, அப்படிப்பட்ட குணத்தை பற்றி நான் யோசிக்காம விட்டதால என்ன வந்திருக்குதுன்னு தெரியல, என்ன போச்சுன்னு தெரியுது. பாவத்துக்கு போயிட்டேன், நீதிக்கு பிழைச்சிருக்கிறேன். அந்த நீதியின் தேவனால எனக்கு என்னெல்லாம் தன்மையெல்லாம் மாற்றப்பட்டிருக்குன்னு தெரியாதால என் குடும்பம் மாற்றப்படாமல் இருக்குது, என் நிலைகள் மாற்றப்படாமல் இருக்குது. இன்னைக்கு எதை பார்த்தாலும் சொல்றேன், கண்மூடித்தனமா சொல்லணும், இதெல்லாம் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அதான் சொல்றல, மலையை பார்த்து பேசிட்டு போயிட்டே அது மட்டும் என்ன பண்றோம், மாறிடும். மட்டும் என்ன பண்றோம், மாறிடும். அடுத்த நாள் பார்த்தா மாறி இருக்கும். அடுத்த நாள் பார்த்தா என்ன பண்றோம், பேசிட்டு போற வேலை என் வேலை, செய்யறது அவர் வேலை. ஹல்லேலூயா. பேசுறது என் வேலை, செய்யறது அவர் வேலை. அதை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்போ வருகிற நாட்கள் அந்த முற்றும் ஜெயங்களை பார்க்க இருக்கிறோம். கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி அமைப்போம். அதான் காலையில் சொன்னேன், காலையில் தப்பா சொன்னேன், நைட்டு சொன்னேன் வீட்டில். எதை அனுமதிக்கிறோம், எது அனுமதி மறுக்கிறோங்கிறது நம்மகிட்ட இருக்குது. எதை விரும்புகிறோம், எதை விரும்ப மறுக்கிறோங்கிறது நம்மகிட்ட தான் இருக்குது. நாம் என்ன யோசிச்சிடறோம்னா, சிலதெல்லாம் வந்துடுது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தோன்னா யோபை குறித்து சொல்ல பார்க்கும்போது பார்க்கல, ஆண்டவர் அனுமதிச்சார் அப்படி வரும், அனுமதிச்சாருன்னு வரும் பாருங்க. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையில் என்னன்னா, அனுமதிக்கிறதும் அனுமதி மறுப்பதும் நம்மகிட்ட இருக்குது. அப்படின்னா என்னன்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை நான் அனுமதிக்கும் போது தான் எனக்கு வரும். அது அனுமதிக்கலாம். அதில் என்னது, கொரோனா வந்துச்சு, எல்லாம் மாஸ்க் போட்டு போட்டாங்க. ஏன் போட்டாங்க? அது ஒரு தடுப்பு சுவரா என்ன பண்ணுது இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, எனக்கு வரக்கூடிய பிரச்சனையே நான் அனுமதிக்காம, இது எனக்கு பிடிக்கல வேணாம் அப்படின்னு சொன்னா அது என்ன பண்றோம், சொல்லும்ல. என் பிள்ளைக்கு, பெரிய பிள்ளைக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது இல்லையா? எப்படி தெரியுது? பிள்ளையோட பழகி தெரியுது. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த தேவனோட பழகி நான் அனுமதி எது அனுமதிக்கணும், எது அனுமதி மறுக்கணும் நான் முடிவு பண்றேன். நான் கஷ்டத்தை அனுமதிக்குவேன். சில பேர் ஆண்டவர் என்ன சோதிக்கிறதுக்காக கஷ்டத்தை கொடுக்குறாரு இல்லை, எல்லா பாடுகளையும் எல்லா கஷ்டத்தையும் எல்லா வேதனையும் அவர் சுமந்து தீர்த்துட்டார். புதுசாக கஷ்டத்தை கொடுத்து என்னை சோதிக்கிறது இல்லை, ஆனால் இருக்கிற கஷ்டத்தை மாற்றும்படியாக என்னை வச்சுக்கிறார். ஹல்லேலூயா. நான் எதை விரும்புகிறேனோ, எதை விரும்பலையோ அதை விரும்பாத விட்டுறணும். விரும்பாத என்ன பண்ணணும், விட்டுறணும். எதை விரும்புகிறோம் அதை நாம் என்ன பண்ணணும், செய்யணும். அப்போ இன்னைக்கு அனுமதிக்கும் போது அது எனக்குள்ளார செய்யும், அனுமதிக்கலாம் என்ன பண்ணாது எனக்கு. அப்போ இன்னைக்கு அதுதான். ஏன்னா என்னுடைய குணம் என்ன, என் தன்மை என்ன. அப்போ அந்த குணத்தின் தன்மையும் பொறுத்து தான் என்னுடைய வெற்றி இருக்குது, என்னுடைய பிறப்பின் அடையாளமே இருக்குது. நான் இயேசுவால் பிறந்திருக்கிறேன்னா அவர் செய்த எல்லா குணமும் எனக்கு நான் செய்ய முடியும். அவருடைய எல்லா தன்மையும் எனக்குள்ளார என்ன பண்ணிருக்கோம். அதில் தான். இல்லைன்னா மத்திய 28 சொல்லிருக்க மாட்டார், உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷ சொல்லி பிரசங்கம் பண்ணி பிதா குமாரன் பரிசுத்தம் ஞானஸ்தானம் கொடுத்து நான் கொடுத்த அதிகாரத்தை செய்யணும்னு சொல்லிருக்கவே மாட்டா. அப்போ யோசிச்சு பாருங்க, அவர் இருந்த அதிகாரத்தை இப்போ நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார். அப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஏதோ வருது ஏதோ போகுதுன்னு இல்லை,
நான் இன்னைக்கு என் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நான் வெறுக்கிறேன், அதை அனுமதி மறுக்கிறேன், அது நீ போ அப்படின்னு சொல்றேன், அது போயிடும். சத்தத்தை காணோம். இதுதான் இயேசுடைய குணம், இதுதான் இயேசுடைய தன்மை. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறீங்களா? தேவனால பிறந்திருக்கிறீங்களா? அப்போ உங்க குணம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிற குணம், எல்லாத்தையும் மேற்கொள்ளக்கூடிய குணமா இருக்கணும். அப்ப எல்லாவற்றையும் மேற்கொண்டு முற்றும் ஜெயங்கொள்ளுகிற குணமா என்ன பண்ணும் இருக்கணும். எழுந்திருக்கலாமா?